வந்து நல்லபடியாக அதுக்கு நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க, குணம் அடைஞ்சிருக்கிறாங்க. உடல் வியாதி உள்ளவங்க எல்லாம் பல அற்புதங்கள் அந்த யாகத்தினால நம்ம பீடத்திலேயே கூட நடந்திருக்கு. அதையெல்லாம் கடந்து இப்போ இந்த அமாவாசையில் அம்பாளுக்கு குருதி தர்ப்பணம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணிலாம் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா குருதி தர்ப்பணம் என்ன, குருதின்னா என்ன, ரத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தம் தான். அதாவது தந்திர சாஸ்திரங்களில் தேவி பூஜைன்னாவே தாந்திரிகமாக தான் செய்யக்கூடிய பூஜை. இந்த தாந்திரிகங்கிறதே பார்த்திங்கன்னா சூக்ஷமமாக ஒரு சில பொருட்களை வச்சு மந்திரம், யந்திரம், தந்திரம். மந்திரம் சொன்னாக்கா அந்த தேவத்தையுடைய உயிர், அதை நம்ம மூலாதாரத்திலிருந்து ஜீவசக்தி அங்கே கொடுத்து ஆவாகிக்கக்கூடிய அந்த பூஜை முறைக்கு பேர் தந்திரம். அதாவது அதை புரிஞ்சிக்க முடியாது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எனர்ஜியை மட்டும்தான் நம்ம உள்வாங்க முடியும். இதை சொன்னால் புரியக்கூடிய விஷயமானா புரியாது. அதை நம்ம படித்து அதை நம்ம தேர்ந்தால் தான் அதோடைய விஷயங்களை நம்ம உள்வாங்க முடியும். அதை மாதிரி யந்திரம். இந்த யந்திரம் பார்த்திங்கன்னா மகாகாளி, அதாவது காளி தந்திரங்களில் காளிக்கு பல பாவங்கள் உண்டு. பத்ரகாளி, ஸ்மசான காளி, குஹ்ய காளி, காமகலா காளி அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான காளி தேவியுடைய ஸ்வரூபங்கள் உண்டு, மந்திரங்கள் உண்டு. அதுக்குண்டான யந்திரம், தந்திர பூஜை முறைகள் இருக்குது. அதை போல் 25 வருஷமாக பிரயர்த்தனம் பண்ணி அங்காள பரமேஸ்வரி அப்படின்னாவே மயானத்தில் இருக்கக்கூடிய ஒரு காளி, அவள் ஒரு காளி தான். அந்த தேவிக்கு பார்த்திங்கன்னா நம்ம திராவிட வழக்க பிரகாரம் நம்ம தமிழ்நாட்டில் படையல் போடுறது, பலி பூஜை கொடுக்கறது, இப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த தேவிக்கும் பிருகு ரிஷியால் ஒரு பூஜை முறையை வகுத்து வச்சுருக்கிறாங்க. 25 வருஷமாக இந்த பிரயர்த்தனம் பண்ணி இந்த யந்திரம், மந்திரம், தந்திரம் இந்த பூஜை முறையை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு புக்கு கூட இப்போ வெளியிடுறதுக்காக தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த பூஜை எல்லாரும் கற்றுன்ட்டு அதோடைய பலனை அடையணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக மட்டுமே. அந்த பூஜையை நம்ம பீடத்தில் செஞ்சு அதனுடைய அனுகிரகத்தை நம்முடைய பக்தர்கள் எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த பூஜை முதல் ஏற்கனவே நம்ம தனியாக இங்கே அம்பாளுக்கு நிறைய முறை இந்த தர்ப்பணங்கள் செய்திருக்கிறோம். இருந்தாலும் பொது பூஜையாக இந்த அமாவாசையில் செய்யணுங்கிறது அம்பாளுடைய சங்கல்பம். ஏன்னா இன்றைக்கி கலியுகத்தில் நிறைய அதர்மங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது. தர்மங்கிறது 1/4 பங்கு தான், 1/4 பங்கு கூட கிடையாது. அதர்மந்தான் முழு பங்காக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. நல்ல மனுஷன் கூட ஏதோ ஒரு சுபாவத்தினால கெட்ட மனுஷனாக மாறிடக்கூடிய ஒரு காலம் இது. அப்போது இந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தேவத்தை இந்த கலியுகத்தில் 2 பேர். ஒருத்தர் மகா கணபதி, அடுத்தது மகாகாளி. மகாகாளிங்கிறது நம்ம எந்த தேவி ஒன்றாலும் எடுத்துக்கலாம், துர்கா தேவியாக எடுத்துக்கலாம், அம்பாள் பொதுவாக அது காளி பாவமாக இருக்கக்கூடிய தேவி. அப்போ அந்த தேவிக்கு செய்யக்கூடிய பூஜைகள் பல பூஜை முறைகள் இருக்குது. சண்டி யாகம் பண்ணுறாங்க. இதே காளி தேவிக்கு பல விதமாக யாகங்கள் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி யாகங்களை பண்ணுறாங்க. இத்தனை அமாவாசையாக நம்ம பீடத்தில் அதர்வன பத்திரகாளி யாகத்தையும் நம்ம செய்திருக்கிறோம். அதை மாதிரி பூஜா முறைகள். இதை மாதிரி இப்போ ஒரு மனிதன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சாதாரணமாக ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றவர் போய் ஒரு வெயிட்டான பொருளை தூக்க மாட்டார். என்ன பண்ணுவார்? அவருக்கு அந்த சக்தி, அந்த அளவுக்கு உடம்புல எனர்ஜி இருக்காது. இப்போது ஒரு வெயிட்டான வேலை செய்யணும்னா அப்போ அதுக்கு தகுந்த ஆகாரத்தை அவர் சாப்பிடும் பொழுது தான் அவர் அந்த வேலையை செய்ய முடியும். அதுபோல் தேவியை நம்ம மகாலட்சுமியாக வணங்கும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறா. அவளே வித்யாஸ்வரூபிணி சரஸ்வதியாக வணங்கும் பொழுது நமக்கு ஞானம், அறிவு, கல்வி, வித்தை, இப்படி பல விஷயங்களை நமக்கு கொடுக்குறா. அவளையே துர்காவாக நம்ம வழிபடும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற காம, குரோத, மத, மாத்சரிய, லோபங்கிற அந்த பஞ்ச குணங்களை சம்ஹாரம் செய்து நமக்கு நன்மையை கொடுத்துட்டு இருக்கிறா. இப்படி சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம் சொல்லக்கூடிய இந்த பஞ்ச கிருத்தியங்களையே தேவி செய்துட்டு இருக்கிறா. அப்போ ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு பலன் உண்டு. அது மாதிரி